வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 7ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு வைகோ வேண்டுகோள். JN1 புதிய வகை கொரோனா வைரஸால் தமிழகத்தில் 30 பேர் பாதிப்பு. இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல அறிவுறுத்தல். பதவி கொடுத்த சசிகலாவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. காலம் வரும்போது EPS தொடர்பான ரகசியங்களை வெளியிடப் போவதாக O பன்னீர்செல்வம் பேட்டி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரதிபலிக்கிறது. கட்டபொம்மனின் தபால் தலை வெளியிட வைகோ காரணமாக இருந்ததாக துரை வைகோ பேட்டி. உடல்நலக்குறைவால் மறைந்த திமுக முன்னாள் MLA கூக்க செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திமுக முன்னாள் MLA கூக்க செல்வம் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். இவர் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் 2016 போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA-வாக இருந்தார். 2020 பாஜகவில் சேர்ந்து மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வந்த கூக்க செல்வம் 2022 மீண்டும் திமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து திமுகவில் பணியாற்றி வந்த கூக்க செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரது உடலுக்கு திமுக MLA-க்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த கூக்க செல்வம் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பண பலன் சம்பந்தமாக போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அரசு நிர்வாகத்துடன் நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பல முறை தெரிவித்தும் இதுவரை எந்தவிதமான தீர்வும் ஏற்படவில்லை என்றும் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் எனவும் வைகோ கேட்டுக்கொண்டார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 2015 நவம்பர் முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பஞ்சப்படி உயர்வினை விடுவித்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள வைகோ, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பண பலன்களை உடனே வழங்க வேண்டும் என்றும், பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ள தொழிற்சங்கங்களுடன் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார். காலம் வரும்போது எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசியங்களை வெளியிடப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் திருவான்மியூரில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனைக்கு பின் செய்தியாளர் சந்தித்த O பன்னீர்செல்வம், பதவி கொடுத்த சசிகலாவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பழனிசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யும் வரை தொண்டர்கள் யுத்தம் தொடரும் என தெரிவித்துள்ள அவர், ஜெயலலிதாவை அவமரியாதை செய்யும் ஒரே ஒருவர் எடப்பாடி பழனிசாமி தான் என குற்றம் சாட்டினார். எடப்பாடி தொடர்பான ரகசியங்களை காலம் வரும்போது வெளியிடப் போவதாக தெரிவித்த O பன்னீர்செல்வம், கொடநாடு கொலை கொள்ளையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ரகசியம் சொல்லிட்டு எப்படி வெளி சொல்ல முடியும்? அதனால ரகசியம் சொன்னேன். தெரியப்படுத்தவர்களும் தெரியப்படுத்துவது. அந்த கொடநாடு கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அப்போது நாங்கள் கடுமையுடன் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன். உண்மையான குற்றவாளிகளை மாண்புமிகு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அங்கு கொலை நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 6 கொலை நடந்திருக்கிறது. இதை விரைவாக கண்டுபிடிப்பதுதான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உரிய பணி, கடமை. அதை செய்யும் என்று சொல்லியிருக்கிறது அறிக்கை. பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. அத்துடன் JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 602 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் 2, ஹரியானா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தலா 1 என 5 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர்.
இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் JN1 கொரோனாவால் 30 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என தெரிவித்த அவர், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஒன்றிய அரசு இப்போ அதுக்கான அவசியம் இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒன்றிய அரசின் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் சார்பிலும் கூட அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களும் WHO சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்பது, வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள், அது மட்டும் இல்லாம இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ், இவங்க அத்தனை பேருமே பொதுவான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசங்களை அணிந்து செல்வதும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும், ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதை தவிர்த்து பெரிய அளவிலான பாதிப்புகள் இதில் இதுவரை இல்லை. அது மிதமான அளவுக்கான பாதிப்பு தான். ஒரு 4-5 நாள்ல சரியாயிருது. அந்த வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் மருத்துவமனைக்கு செல்லும் அளவுக்கான அந்த தீவிரத்தன்மை இந்த பாதிப்பில் இல்லை. மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரதிபலிப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் 265வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கட்டபொம்மனை போற்றியும் அவரது வீரதீர செயல்களை நினைவு கூர்ந்தனர். இந்நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, கட்டபொம்மனின் புகழ் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். கட்டபொம்மனின் புகழ் இந்தியா முழுவதும் அறியும்படி அவரது தபால் தலை வெளியிட வைகோ காரணமாக இருந்ததையும் துரை வைகோ சுட்டிக்காட்டினார். தென் தமிழ்நாட்டின் விடுதலைக்காகவும் நம் மக்களின் உரிமைக்காகவும் தன் உயிரை துச்சமாக நினைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டாக, ஒரு உந்துதலாக விளங்கினார் பாஞ்சை வேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அவர் மறைந்தாலும் அவர் ஊட்டிய அந்த வீர உணர்ச்சி மறையவில்லை. 200 ஆண்டுகள் கழிந்தாலும் அவருடைய வீர வரலாறு மறையவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வாழ்க்கை வரலாறு தியாகத்தையும் வீரத்தை மட்டும் பிரதிபலிக்கவில்லை, சமூக ஒற்றுமையையும் பிரதிபலித்தது. தன்னுடைய தளபதிகள் வீரன் சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், தானாதிபிள்ளை அவர்கள் துணையுடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி அன்றைய நாளிலே சமூக ஒற்றுமைக்கு வித்திட்டவர் நமது மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அவருடைய புகழ், அவருடைய தியாகம், அவருடைய வீரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்த நாடே அறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் வீரபாண்டியன் கட்டபொம்மன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர். இன்றைய அந்த மன்னரின் 265வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலைக்கு எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். பொங்கல் தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மழை பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட ஒன்றிய நிதியமைச்சர் தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். அது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாரு. நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்துவீங்களா? நீங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்பேன்.
ஆனால் நான் போகிறது மெயின் வந்து இந்த கேலோ இந்தியாவுக்காக அந்த அழைப்புதல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அதையும் நான் வலியுறுத்தி கேட்பேன். அழைப்புதல் கொடுக்க போகிறேன், அது கலந்துக்கிறதும் கலந்துக்காதது அவருடைய விருப்பம். தமிழகத்துக்கு 2.5 மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்கணும்னு பிரதமர் சொல்றாரு. நம்ம நிதி சரியா ஒதுக்குறது இல்லைன்னு குற்றச்சாட்டு பண்ணிருக்கோம். ஒரு 2.5 மடங்கு நிதியமைச்சர் கரெக்டாக அதான் தெளிவாக பதிலாம் சொல்லியாச்சு. இது வந்து ஒரு விதண்டாவாதம் பண்ண விரும்பலை. நம்ம வந்து இப்போ வந்து நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் விரைவில் நிதி ஒதுக்குவாங்க நம்புறோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு என்னும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிவோருக்கான ஊதியம் தற்போது பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் திட்டங்கள் அனைத்திலும் பயனாளிகளுக்கே உரிய தொகை செல்வதை உறுதி செய்யும் வகையில் வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இணைக்கப்படும் ஆதார் எண் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் வங்கிக் கணக்கில் சம்பள தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திலும் வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியது. 2023 பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் சம்பளம் பெற ஆதார் இணைப்பு கட்டாயம் என்றும், இல்லாவிட்டால் சம்பளம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஆதார் இணைப்புக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து 2023 டிசம்பர் 31க்குள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் சம்பளம் வழங்கப்படாது என்று ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறையின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பால் நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்ட அட்டை பெற்றுள்ள 35 விழுக்காடு பேர் ஊதியம் பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின் 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திவிடும் முயற்சியாக நிதி ஒதுக்கீட்டை குறைத்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 2696 கோடியே 77 லட்சம் மொத்த ஊதிய நிலுவைக்கான தொகையை வழங்காமல் ஒன்றிய அரசு அலைக்கழித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, ஆதார் இணைப்பு கட்டாயம் என்றால் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் நோக்கம் முழுமையாக சீர்குலைந்துவிடும் என எச்சரித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக சிதைத்து வரும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகள் கடும் கண்டனத்துக்கு உரியது என தெரிவித்துள்ள வைகோ, ஆதார் இணைப்பு கட்டாயம் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்த அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்த நிலையில் கீழமை நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் அந்த மனு மீது தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி சார்பில் ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி எஸ். அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரினார். இதனை அடுத்து அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் அளித்த நீதிபதி விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி குற்றவாளி என டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறியும் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார்.
நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதம் முதலே வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 1,06,50,000 பயனாளர்களுக்கு முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டமாக நவம்பர் மாதம் 7.35 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. தற்போது 1,13,84,300 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில் இந்த மாதம் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேல்முறையீட்டு மனு மீது நடவடிக்கை எடுக்கவும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் கூடுதலாக 8 தாசில்தார், 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கி வரும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமார் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கடந்த 28ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவின் போது சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமார் வெளிநாட்டில் இருந்ததால் வீடியோ மூலம் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவர் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடம் அமைந்துள்ள கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கோவையில் சிறுத்தை தாக்கி யானைக்குட்டி ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு மலைத்தொடர்ச்சி பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் உள்ளன. குறிப்பாக யானைகள் மற்றும் சிறுத்தைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்நிலையில் கோவை மதுக்கரையை அடுத்த அட்டமலை பகுதியில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டங்கள் முகாமிட்டிருந்துள்ளது. இந்த யானை கூட்டங்களுக்கு இடையே ஒரு குட்டி யானை பிறந்துள்ளது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் அந்த யானைக்குட்டி சோர்வாக இருந்ததை கண்டறிந்து கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு குட்டி யானைக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். அப்போது அந்த குட்டி யானை பிறக்கும் போதே முழு வளர்ச்சியின்றி பிறந்துள்ளதும் அதனை சிறுத்தை தாக்கியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து குட்டி யானைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் குட்டி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. சிறுத்தை தாக்கி குட்டி யானை உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 5,915 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 47,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர்
திருப்பூரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் 265வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதிமுக சார்பில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PK மணி தலைமையில் திருப்பூர் ஊத்துக்குளி சாலை பார்ப்பாளையம் பகுதியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் கரூர் மாவட்ட திமுக சார்பாக கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மேயர் கவிதா, மாநகர திமுக செயலாளர் கனகராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாரிசு சான்றுக்காக 2 ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்படுவதாக வருவாய் ஆய்வாளர் அலட்சியத்தை கண்டித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளரும் நகராட்சி கவுன்சிலருமான சீனிவாசன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அவர் கூறுகையில், வருவாய் ஆய்வாளர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக தெரிவித்த அவர், இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். 2022 நவம்பரில் வாரிசு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி இங்கே மனு செய்யப்படுது. 2023 டிசம்பர் வரைக்கும் கொடுக்கல. நான் இந்த வயதான பெரியவர் அவங்க குழந்தையோட போய் தாசில்தார்கிட்ட கொடுக்கோம். தாசில்தார் இவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. VAO அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. RI கொடுக்கவே இல்லை. வருவாய் அதிகாரி தானே, RI கொடுக்கவே இல்லை. நான் RIட்ட இன்னைக்கு கேட்க, நான் பார்ப்போம், போங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். 1 வருஷமாக பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கி. அதனால உடனடியாக இதற்கான வாரிசு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு நான் இங்கே மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இப்படிப்பட்ட அரசு தேவைகளுக்காக கடுமையாக அலைக்கழிக்கப்படுறாங்க. 5000 ரூபா கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு காலையில் கொடுத்தோம்னா சாயந்தரம் சர்டிஃபிகேட் வந்துடும். பணம் கொடுக்கலன்னா மக்கள் கடுமையாக அலைக்கழிக்கப்படுறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிடணும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான ஆப்பார்குடி, விளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அப்பகுதி பொறுப்பாளர் ஹேமநாதன், மாநில பொறுப்பாளர் பூமிநாதன், இஸ்லாமிய பொறுப்பாளர் நூர் முகமது, கிளை பொறுப்பாளர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற தொகுதி சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. தேமுதிகவின் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவை ஒட்டி திருப்பூர் குமரன் நினைவகத்தில் இருந்து மாநகராட்சி அலுவலகம் வரை தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள், தொழில்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி கமிஷன் மண்டியில் கமிஷன் கடை நடத்தும் சிலர் சுங்கம் வசூல் செய்பவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் ஊராட்சியில் அனுமதியின்றி சந்தையை தொடங்கியுள்ளனர். எனவே ஊராட்சியில் அனுமதி பெறாமல் சந்தை நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஒரே இடத்தில் சந்தை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் தொழில் பங்குதாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொழில் பங்குதாரர் கூட்டமைப்பு முன்னாள் தலைவர் சீனு, ரோட்டரி சங்க நிர்வாகி LIC திருவேங்கடம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கட்ரமணி, காவல் ஆய்வாளர் சண்முகவேலு கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனை அடுத்து இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தும் காரில் சீட் பெல்ட் அணிந்தபடி சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ராபா மீடியா அலுவலக வளாகத்தில் தமிழ் மொழியின் பெருமையை போற்றும் வகையில் 6 வயதுடைய பேரன்பு என்ற சிறுவன்
திருவாசகம், தேவாரம், சைவ திருமுறை போன்ற நூல்களில் இருந்து 136க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இந்த விழாவில் உலக சாதனையாளர்களுக்கு ராபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம், PSP விஜய்பாலா அவர்களும் உலக சாதனை சான்றிதழ், கேடயம் மற்றும் பதக்கத்தையும் வழங்கினர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் பைசாபாத்தில் நள்ளிரவு 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. பைசாபாத்தில் இருந்து 126 கிலோமீட்டர் தொலைவில் நள்ளிரவு 4.4 ரிக்டர் அளவிலும், பைசாபாத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்த அரை மணி நேரத்தில் 4.8 ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்களும் வீடுகளும் குலுங்கியதால் மக்கள் அலறி அடித்து வீட்டை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 7ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு வைகோ வேண்டுகோள். JN1 புதிய வகை கொரோனா வைரஸால் தமிழகத்தில் 30 பேர் பாதிப்பு. இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல அறிவுறுத்தல். பதவி கொடுத்த சசிகலாவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. காலம் வரும்போது EPS தொடர்பான ரகசியங்களை வெளியிடப் போவதாக O பன்னீர்செல்வம் பேட்டி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரதிபலிக்கிறது. கட்டபொம்மனின் தபால் தலை வெளியிட வைகோ காரணமாக இருந்ததாக துரை வைகோ பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.